28 years. கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த நாளை மறந்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. இந்தியா 50வது உலகக்கோப்பையை 28 வருஷம் கழிச்சு வின் பண்ணின நாளுங்க. இந்தியா உலகக்கோப்பையை வின் பண்ணி 15 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான உலகக்கோப்பை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டீம். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான டீம். ஃபைனலில் நம்ம தோனியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங்கோட டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நிறைய மேட்ச்ல சச்சின் அவர்களோட ஸ்கோர் ஆகட்டும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு. ஃபைனலில் இந்தியா கப்படிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே தோனியோட இன்னிங்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா கம்பீரோட இன்னிங்ஸுங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே சச்சின் அவுட் ஆக, அதுக்கப்புறம் பின்னாடியே சேவாக்கும் அவுட் ஆக, இன்னைக்கு இந்தியா தோத்துருச்சுரா கப்படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் கம்பீர் உள்ள வர்றாரு. அது வரைக்குமே ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம்ப்பா, வேர்ல்டு கப் நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் கம்பீர் வந்து மேட்சையே மாற்றிட்டாப்ல. அவரோட ஷர்ட்டில் இருக்கிற இந்த கரை சொல்லுங்க, அவரோட இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறது தோனியோட இன்னிங்ஸ் தாங்க. ஆனால் கம்பீரை நிறைய பேர் பாராட்ட மறந்துட்டோம் அப்படிங்கிறது இந்த நாளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த வேர்ல்டு கப் 11 பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான 11ங்க. அந்த டீம் வேற லெவலான ஒரு டீம். ஏன் விராட் கோலி கூட பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன பையன் அப்படின்னு தான் சொல்லணும். விராட் கோலி இப்போ ஜாம்பவானாக இருந்தாலும் அப்போ நிறைய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அப்போ விராட் கோலி அவங்களுக்கெல்லாம் தத்துக்குட்டி மாதிரி தான் இருந்தாப்புல. இந்த உலகக்கோப்பை வின் பண்ணி இந்தியா 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 50 உலகக்கோப்பை இந்தியானால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். அது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றவங்கலாம் இன்னும் 50 மேட்ச் விளையாண்டு இருந்தாலும் மக்களோட பெரிய எதிர்பார்ப்பே பார்த்தீங்கன்னா இந்த T20 மேட்சஸ்ல தான் இருக்குது. அதனால ரசிகர்களாகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும் T20 தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அதனாலேயே T20 இந்தியா ஒரு பலமா இந்த அணியா இருக்குது. ஆனால் ஓடி அண்ட் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படியே தவிச்சிட்டு தான் இருக்குது. 2021 உலகக்கோப்பைனா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட செமிஃபைனல் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சுட்டு யுவராஜ் பேட்டை வெட்டுவாப்லையே, அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். 2011 உலகக்கோப்பை அப்படின்னு சொன்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வருது என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிரிக்கெட் நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.